அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சிலர் வருகை தர இருக்கிறார்கள். வருகை தந்துவிட்ட பெருமக்கள் இங்கே மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய இம்தியாஸ் அக்கா முன்னாடி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد, இந்த சிறப்பான மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய சாந்தியும் பரிபூர்ணமான முறையில் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல இருந்து வெளில வராங்க. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சில சஹாபாக்களோட உட்கார்ந்துகிட்டு ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, முஆவியா, நீங்க எதுக்காக வேண்டி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எந்த காரணத்திற்காக வேண்டி நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நோக்கம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பத்தி, அதனுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் ரெண்டு தடவை அதே கேள்வி கேட்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அதுக்கு தானான்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு திரும்ப யா ரசூலுல்லாஹ், அதுக்காக தான் யா ரசூலுல்லாஹ் நாங்க இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களை, அதாவது நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லாததுனால உங்ககிட்ட திரும்ப கேட்கல முஆவியா. நான் ஏன் கேட்கிறேன்னா, நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்க இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இத பார்த்து அல்லாஹ் பெருமை அடிக்கிறான், அல்லாஹ்வுடைய வானவர்கள் பெருமை கொள்கிறார்கள். அதை நான் பார்க்கிறேன், அதை பார்த்துதான் நான் சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற மஜ்லிஸ்கள் முழுக்க அல்லாஹ்வுடைய அருளை கொண்டது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை தேடி தரக்கூடியது. நீங்க ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம இங்க வந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை முழுமையான முறையில் நிறைவேற்றுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன். ஆரம்பமாக இந்த மஜ்லிஸில் கிராத் ஓதி ஆரம்பிப்பதற்காக அபுன் நஸ்ர், ஹாஃபிஸ் அபுன் நஸ்ர் அவர்களை அழைக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. فلنذيقن الذين كفروا عذابا شديدا ولنجزينهم
أسوأ الذي كانوا يعملون ذلك جزاء أعداء الله النار لهم فيها دار الخلد جزاء بما كانوا بآياتنا يجحدون وقال الذين كفروا ربنا أرنا الذين أضلانا من الجن والإنس نجعلهما تحت أقدامنا ليكونا من الأسفلين إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم آمنت بالله صدق الله العظيم. ஹஃபீஸ் அவங்க ஓதன இந்த திலாவத்துல வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது உங்களுக்கு சொர்க்கத்துல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, இப்ப நம்ம சமோசா சாப்பிடலாம், சொர்க்கத்துல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன்றான். மாஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அடுத்தபடியாக வரவேற்புரை பரங்கிப்பேட்டையினுடைய பெரிய மஸ்ஜித் மீரா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் நம்முடைய நெருங்கிய நண்பர் ஹாஃபிஸ் கபீர் அகமது காஷிஃபி ஹசரத் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية، أو كما قال عليه الصلاة والسلام.
அன்பு மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் நிர்வாகிகளே, சென்னை மாநகரத்தின் மவுண்ட் ரோட்டினுடைய மணிமகுடமாய் திகழக்கூடிய மக்கா மஸ்ஜிதில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் அடங்கிய பூமான் நபியின் பொன்மொழி களஞ்சியம் என்ற நபிமொழி தொகுப்பின் தமிழ் மொழியாக்கம் மற்றும் 100 வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் நிகழ்த்தப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொகுப்பாகிய ஹுத்துபாத்தே மதராஸ் என்ற உருது உரையின் மொழிபெயர்ப்பையும் நூலாக வெளியிடக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சிறப்பு மிகுந்த விழாவில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவிற்கு நாம் அனைவரும் முதற்கண் நன்றியை, ஷுக்ரை, ஹம்தை வெளிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சிறப்பு மிகுந்த விழாவை தலைமையேற்று நடாத்தி தர வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவரின் ஆசிரிய தந்தை அமீரே ஷரியத், 100 ஆலிம்களையும் 100 ஹாஃபில்களையும் உருவாக்கி இந்த நானிலத்திற்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமேதை, மதரசா காஷிபுல் ஹுதாவினுடைய நிறுவனரும் முதல்வருமாகிய எங்கள் ஆசிரிய தந்தை மௌலானா அப்துல் மஜீத் பாக்கவி ஹசரத் அவர்களையும் மற்றும் வாழ்த்துறை வழங்க வருகை தர இருந்து தங்களது உடல்நிலை காரணமாக துஆக்களின் மூலமாக வாழ்த்தை வழங்கிய ஆலிம் பப்ளிகேஷன் ஃபவுண்டேஷனுடைய மேலாய்வாளர், தமிழகம் அறிந்த மாமேதை மௌலானா அப்சல் உலமா முகமது கான் ஃபாசில் பாக்கவி ஹஜரத் தாமத் பரகாத் அவர்களையும் மற்றும் இந்த இங்கே வெளியிட இருக்கக்கூடிய பூமான் நபியின் பொன்மொழி களஞ்சியம் என்ற இந்த நூலின் ஆய்வுரையை வழங்க இருக்கக்கூடிய, நாம் ஈற்றிருக்கக்கூடிய இந்த மக்கா மஸ்ஜிதின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் யூசுப் சித்திக் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களையும் இந்த நூலினுடைய முதல் பிரதியை பெற்று சிறப்பு பெற இருக்கின்ற மக்கா மஸ்ஜிதினுடைய தலைவர் அல்ஹாஜ் அஹமது மீரான் ஹாஜியார் அவர்களையும் இங்கே வெளியிட இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நூலாகிய ஹுத்பாத்தே மதராஸ் என்ற அந்த நூலின் மொழிபெயர்ப்பாகிய நானிலத்தின் நன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூலின் ஆய்வுரை வழங்க வருகை தர இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் துணை பொதுச் செயலாளரும் சென்னை மந்தைவெளி மஸ்ஜித் ஈத்கா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமுமாகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM இலியாஸ் ரியாஜி ஹசரத் அவர்களையும்
வெளியிட இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் நூல் மாநிலத்தின் நன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த நூலை அதன் முதல் பிரதியை பெற்று சிறப்பு செய்ய இருக்கின்ற மக்கா மஸ்ஜிதினுடைய செயலாளர் அல்ஹாஜ் LKS இம்தியாஸ் அஹமது ஹாஜியார் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என்று என் சார்பாகவும் இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பாகவும் இந்த மஸ்ஜிதினுடைய இமாம் மற்றும் நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லோர் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று மீண்டும் வரவேற்று எனது வரவேற்புரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருந்துட்டு இருக்கிறோம், ஸ்மார்ட் வேர்ல்டில் இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு புக்கு படிக்கிறதா இருந்தாலும் பிடிஎஃப்ல மொபைலில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் அந்த காலத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முஸ்லிமுடைய முகத்திமால வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முஹத்தீஸ் இன்னொரு முஹத்தீஸுக்கு கடிதம் எழுதுறாரு. ஒரு ராவி சம்பந்தமான விஷயம், அறிவிப்பாளர் சம்பந்தமான விஷயம். அவரு ரொம்ப பலகீனமானவர், அவர்கிட்ட நீங்க ஹதீஸ படிச்சுக்காதீங்க, அதே போல படிச்சு முடிச்சவனே இந்த லெட்டர் கிழிச்சிடுங்க, ஏன்னா இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து. அந்த மாதிரிலாம் இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு, இந்த ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டு வந்திருக்கு. இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய காலத்துல அவங்கள சிறையில போட்டாங்க. சிறையிலேயும் அவங்க ஹதீஸுடைய விஷயங்கள், மார்க்கத்துடைய விஷயங்கள் தொடர்ந்து செய்யறதுனால அவங்க கையில இருந்த பேனா, நோட்டு, கேட்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வரலாறுல வருது, கறி எடுத்து செவுத்துல எழுதுறாங்களாம், கரிய செவுத்துல எழுதுறாங்களாம். அதை பார்த்து படிச்ச மாணவர்கள்லாம் வந்துதான் இந்த ஹதீஸுடைய தொகுப்பு. இன்னைக்கு நம்ம லேசா ஹதீஸ் தானே, தர்ஜுமா தானே, கிதாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்துடும். ஆனால் பலவிதமான மிகப்பெரிய சோதனைகளுக்கு தாண்டிதான் இந்த ஹதீஸ் கிரதங்கள்லாம் நம்ம கிட்ட வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். இப்பொழுதே நாம இந்த மஜ்லிஸுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஸஹீஹ் குதுபுத் திஸ்ஆ வ ஸவாயிதுஹு என்ற ஒரு ஆதாரப்பூர்வமான மிகப்பெரிய ஹதீஸ் கிதாபுடைய தொகுப்பு. நமக்கு எல்லாமே ஹதீஸ் ஆதாரப்பூர்வம் வெறும் புகாரி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். புகாரி அப்படின்னா முஸ்லிம், அப்படின்னாக்கா அதிகபட்சமா சியாவு சித்தா, அந்த 6 ஹதீஸ் கிதாபுகள் தான் சொல்லிட்டு. ஆனால் இந்த 6 ஹதீஸ் கிதாபுகள் இல்லாத கிட்டத்தட்ட 30ற்கும் அதிகமான கிதாபுகளில் இருந்து தொகுக்கப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கிதாபுடைய தொகுப்பு தான் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்முடைய இந்த மஜ்லிஸ்ல வெளியாக இருக்கின்றது. எனவே அந்த கிதாபினுடைய ஆய்வுரை மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், அதே போல புகாரி, இப்னு கசீர், இன்னும் அதிகமான கிதாபுகளை மொழியாக்கம் செய்வதில் தங்களுடைய பங்கை மிகப்பெரிய அளவுல எடுத்து பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கிறாங்க. எனவே நீங்க அப்பா போட்டுக்கிறதா நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாம ஒண்ணுமே இல்லை, ஹஸ்ரத்லாம் பெரிய ஆள். மாஷா அல்லாஹ் அதிகமான கிதாபுகளை தர்ஜுமா பண்ணியிருக்கிறாங்க. எனவே ஹஸ்ரத் அவங்க இப்போ நம்முடைய இந்த கிதாபுடைய ஆய்வுரையை நமக்கு முன்னால் வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ألا إني أوتيت القرآن ومثله معه صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் இல்லவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய 2 நூல்களின் தமிழாக்கம் வெளியிடப்படக்கூடிய இந்த மரியாதைக்குரிய அவையிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கூட்டத்திலே 2 நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. பூமான் நபியின் பொன்மொழி களஞ்சியம் என்கின்ற தமிழ் பெயரில் சஹீஹுல் குத்துபி திஸ்ஆ வ ஸவாயிதுஹு என்கின்ற அரபு பெயர் கொண்ட நூலின் தமிழாக்கம் 1வது பாகம் வெளியிடப்படுகிறது. அதுபோல புகழ்பெற்ற ஹுத்துபாத்தே மதராஸ் என்று சொல்லக்கூடிய சுமார் ஒரு நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் உரையாற்றப்பட்ட அந்த உரைகளுடைய தொகுப்பின் தமிழாக்கம் அதுவும் இங்கே வெளியிடப்பட இருக்கிறது. இதில் முதல் நூலை பற்றி நான் சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட ஹதீஸ் மொழிபெயர்ப்புகளுடைய ஹதீஸ் தமிழாக்க பணியினுடைய பொற்காலம் என்று நாம் இதை சொன்னால் அது மிக இல்லை. ஏனென்றால் அந்த ஹதீஸ் நூல்களுடைய தமிழாக்கம் என்பது ஒன்றுக்கு பின் ஒன்றாக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆதாரபூர்வமான 6 நபிமொழி திரட்டுகள் பெயர்க்கப்பட்டு விட்ட நிலையில் அடுத்து முஸ்னத் அஹ்மத் என்கின்ற நபிமொழி பெருந்தொகுப்பு தமிழாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு முன்பும் பின்புமாக பல்வேறு ஹதீஸ் நூல்கள் வந்திருக்கின்றன தமிழிலே. இந்த சமூகம் ஹதீஸினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது. ஹதீஸ் என்பது இஸ்லாமிய ஷரியாவினுடைய 2 அடிப்படை மூலாதாரங்களில் 2வது மூலாதாரம். அடிப்படையான 2 மூலாதாரங்கள் தான் இஸ்லாமிய ஷரியத்துக்கு. துணை மூலாதாரங்கள் அடுத்து சிலது இருக்கின்றன. அடிப்படை மூலாதாரங்கள் 2 தான். ஒன்று குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். இந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்து துணை மூலாதாரங்களாக இஜ்மா, கியாஸ் போன்ற அடுத்தடுத்த மூலாதாரங்களும் இருக்கின்றன. இதுல ஹதீஸினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் என்பது அது தியரி என்று சொன்னால், அதை கோட்பாடு என்று சொன்னால், அந்த கோட்பாட்டுக்கான நடைமுறை விளக்கம் அல்லது செயல்முறை விளக்கம், பிராக்டிக்கல்னு சொல்ற அதுதான் ஹதீஸ் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு தங்களுடைய வாழ்வின் மூலமும் வாக்கின் மூலமும் கொடுத்த தெளிவுரை தான் ஹதீஸ் என்பது. அப்போ குர்ஆன் என்பது தியரி, அதனுடைய பிராக்டிக்கல் தான் ஹதீஸ். அந்த பிராக்டிக்கல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலால் சொல்லப்பட்டிருக்கும் அல்லது சொல்லால் விளக்கப்பட்டிருக்கும். சொல்லப்போனா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான உறவு இருக்குது பாருங்க. அந்த உறவு எத்தகைய உறவு என்று சொன்னால், குர்ஆன் இல்லாமல் ஹதீஸ் கிடையாது, ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனும் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட உயிரும் உடலும் போன்ற உறவு தான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான உறவு. உயிர் இல்லாமல் உடல் இருக்க முடியாது, உடல் இல்லாமல் உயிரும் இருப்பதற்கு இடமில்லை. அதுபோலத்தான் ஹதீஸ் இல்லாமல் குர்ஆன் இருக்க முடியாது. அதே போல
குர்ஆன் இல்லாமல் ஹதீஸும் இருக்க தேவையில்லை. அப்படியான ஒரு நிலை தான் இருக்கிறது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான உறவை அறிஞர்கள் விளக்கும் போது 4 வகையில விளக்கியிருப்பாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தை ஹதீஸும் வேறு வார்த்தைகளில் சொல்லும், உறுதிப்படுத்தும் என்று சொல்வார். குர்ஆனும் தொலை சொல்லுது, ஹதீஸும் தொலை சொல்லுது. குர்ஆன் நோன்பு வைக்க சொல்லுது, ஹதீஸும் நோன்பு வைக்க சொல்லுது. குர்ஆன் ஹஜ் செய்ய சொல்லுது, ஹதீஸும் ஹஜ் செய்ய சொல்லுது. குர்ஆனின் சட்டத்தை ஹதீஸ் உறுதிப்படுத்தும். இது ஒரு வகை உறவு. இன்னொரு உறவு என்னன்னு சொன்னா, குர்ஆனில் எது மூடலாக பூடகமாக சொல்லப்பட்டதோ அதை ஹதீஸ் என்பது வெளிப்படையாக பொட்டில் அரைந்ததை போல வெளிப்படுத்தும், விளக்கி சொல்லும். இது ஒரு வகையான உறவு. குர்ஆன்ல இப்படி நிறைய செய்தி இருக்குது. குர்ஆன் தொலை சொல்லுது, அகீமுஸ் ஸலாத்த என்று சொல்கிறது, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று. தொழுகையை எப்படி தொழணும் அப்படின்னு குர்ஆனை நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா, குர்ஆன்ல ருக்கு இருக்கும், சுஜூத் இருக்கும். ஆனா அந்த ருக்கு எப்படி இருக்கும் அது தெரியாது, சுஜூத் எப்படி இருக்கும் அப்படி தெரியாது. அதை யார் தான் செஞ்சு காட்டணும்? ரசூலுல்லாஹ் தான் செஞ்சு காட்டணும். அதே போல 2 ரக்காத்துகளுக்கு இடையிலான இருப்பு இருக்குது பாருங்க, அத்தஹியாத், தஷஹுத். அதை பற்றி குர்ஆனில் பேசப்படவில்லை, ஹதீஸ் தான் பேசுகிறது. அப்போ குர்ஆன் எதை பூடகமாக சொல்கிறதோ அதை பொட்டில் அரைந்ததை போல விளக்கி சொல்லக்கூடிய பணியை ஹதீஸ் மேற்கொள்ளும். இது 2வது. 3வது என்னன்னு சொன்னீங்கன்னா, குர்ஆன் எதை வரையறுக்காமல் சொல்கிறதோ அதை வரையறுத்து சொல்லக்கூடிய வேலையை ஹதீஸ் செய்யும். ஹதீஸினுடைய முக்கியத்துவம் என்னங்கறத புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். குர்ஆன் திருடினால் கையை வெட்ட சொல்கிறது. எதை திருடினால் கையை வெட்ட வேண்டும்? கொய்யாப்பழத்தை திருடினாவா அல்லது ஓட்ட திருடினாவா? எதை திருடினா கையை வெட்டணும்? அந்த விளக்கம் குர்ஆன்ல இல்ல. அவர் எவ்வளவு திருடினா அந்த விளக்கம் குர்ஆன்ல இல்ல. திருடினால் கையை வெட்ட சொல்கிறது, தண்டனை கொடுக்க சொல்கிறது, அவ்வளவுதான். அதே மாதிரி கையை வெட்டணும்னா கைங்கிறது தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரை இருக்குது. எந்த பகுதியை வெட்டணும்? குர்ஆன்ல அதுக்கான விளக்கம் இருக்காது. அப்ப குர்ஆன் வரையறை இல்லாமல் சொல்கிறது. கையின்னா எவ்வளவு தூரம் வரையறை குர்ஆன்ல இல்ல. ஹதீஸ் அது விளக்கம், மணிக்கட்டிலிருந்து வெட்டுங்கள் வரையறுத்து சொல்லுது. அதே மாதிரி திருடுனா எதை திருடுனா எவ்வளவு திருடுனா குர்ஆன்ல இல்ல, அதை வரையறுத்து ஹதீஸ் சொல்கிறது. ருபு தீனாரின், 1/4 தீனார் திருடினால், 1/4 தீனார் அப்படிங்கிறது இன்றைய மதிப்புல கிட்டத்தட்ட 1 கிராம் தங்கம், அந்த பொருளையோ அல்லது அதற்கு அந்த பெருமதி உள்ள பொருளையோ திருடினால் அப்படின்னு அர்த்தம். இந்த விளக்கி சொல்கிற வேலையை, வரையறுத்து சொல்கிற வேலையை ஹதீஸ் தான் செய்கிறது. அப்போ குர்ஆனுடைய சட்டத்தை தெளிவுபடுத்தக்கூடிய படியை ஹதீஸ் செய்கிறது. அடுத்து 4வது ஒரு உறவு இருக்குதுங்க. என்ன உறவுன்னா, குர்ஆன் சொல்லாத சட்டத்தையும் ஹதீஸ் சொல்லும். குர்ஆன்ல சட்டமே இருக்காது, ஆனா ஹதீஸ் அந்த சட்டத்தை சொல்லும். திருக்குர்ஆன் ஏக காலத்தில் உடன் பிறந்த சகோதரிகளை திருமணம் முடிக்க கூடாது என்று சொல்கிறது. ஏக காலத்தில் அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அதே நேரத்தில் வேறு சில உறவு முறைகளையும் ஏக காலத்தில் திருமணம் முடிக்க கூடாது என்கிற தடை இஸ்லாமிய ஷரியாவில் இருக்கிறது. ஆனால் அதற்கான தரவு என்பது, சான்று என்பது குர்ஆனில் இல்லை, ஹதீஸ்ல தான் இருக்கு. ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய அத்தையையும், அத்தை என்ன தெரியுதுல்ல, பாப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க. ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய அத்தையையும், ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய பெரியம்மா சின்னம்மாவையும் ஏக காலத்தில் ஒருவர் திருமணம் முடிக்க கூடாது. ஆனா இதுக்கான சட்டத்தை நீங்க குர்ஆன்ல தேடி போனீங்கன்னா கிடைக்காது. குர்ஆனில் இல்லாத சட்டத்தையும் ஹதீஸ் சொல்லும். இப்படி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான உறவு என்பது 4 வகையில் இருக்கும் என்று நமக்கு அறிஞர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனை வெளிப்படையாக நம்மை புரிய வைப்பதற்கும் மார்க்கத்தின்படி நடக்க வைப்பதற்கும் ஹதீஸ் என்கின்ற அந்த கை விளக்கு என்பது, டார்ச் என்பது மிகவும் முக்கியமானது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அருமையான தோழர்களே, அந்த வகையில ஹதீஸ் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, மனித வரலாற்றை ஹதீஸ் தான் சொல்லும்.
குரானிலும் இருக்கும், ஆனால் அதை விட தெளிவாக ஹதீஸ்ல இருக்கும். மனித வரலாறு வந்து மனிதனுடைய கற்பனையிலிருந்து எழுதப்பட்டால் எங்கிருந்து எழுதுவாங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் இறைவனுக்கும் மனிதனுக்குமான உறவு இல்லை என்கின்ற அந்த இடத்துல இருந்து மனித வரலாறு எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்க வரலாறுல பார்க்கலாம், கற்காலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கற்காலம், இரும்பு காலம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து மனுஷன் வெறும் கல்லை மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வை என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பும் போது அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கருத்து கொடுத்து தான் அனுப்புனான். வன்சல்னல் ஹதீத, நாம் இரும்பையும் இறக்கி கொடுத்தோம்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ அந்த நாத்திக கொள்கையில இருந்து எழுதினார் அவங்க தான் அந்த கற்காலம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதுவாங்க. இறைவனுக்கும் மனித படைப்புக்கும் தொடர்பில்லைங்கிற மாதிரியான வரலாற்று பதிவுகளை அவங்க தான் கொண்டு வருவாங்க. ஆனால் உண்மையான மனித வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் வான்வழி வேதங்களில் இருந்து தான் எழுத முடியும். அந்த வான்வழி வேதங்கள்ல குர்ஆனுக்கு முந்தைய வேதங்களை பொறுத்தவரை அது இறங்கிய காலத்தில் இருந்த தூய்மையும் புனிதமும் அதற்கு இப்போது இல்லை. அதான் நம்முடைய நம்பிக்கை. ஏன்னா அதுல மனித கையாடல்கள் வந்துருச்சு, இடைச்செருகல்கள் வந்துருச்சு, கூட்டுறது குறைச்சது வந்துருச்சு, பல்வேறு மனித விளக்கங்கள் உள்ள நுழைஞ்சிருச்சு. எனவே அது சொல்லக்கூடிய மனித வரலாறு கூட நம்பகத்தன்மை உள்ளதுன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு மனித வரலாற்றை அதற்கான அடிப்படையான உண்மையான சோர்ஸ் அப்படிங்கிறது குர்ஆனும் குர்ஆனுக்கு விளக்கமான ஹதீஸும். இங்கிருந்து தான் பெற முடியுமே தவிர வேற எங்கிருந்தும் பெற முடியாது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஹதீஸினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன, 1400 வருஷங்களுக்கு முன்னால சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நவநாகரிக உலகுக்கும் தேவைப்படக்கூடிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஏன்னா இன்னைக்கும் தேவைப்படுது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா வகால் துபாபு ஃபி இனாயி அஹதிக்கும் ஃபல்யக்மிஸ்ஹு வன்தஸிஹு ஃபஇன்ன ஃபி இஹ்தா ஜனாஹிஹி தாஅன் வஃபில் உக்ரா தவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அருந்துகிற பானம் ஏதாவது ஒன்றில் ஒரு ஈ விழுந்து விட்டால் அதை முக்கி எடுத்து வெளியே போட்டு விடுங்கள், அதுக்கு பிறகு அதை அருந்துங்கள். ஏனென்றால் அதனுடைய ஒரு இறக்கையில் நோய் இருக்கிறது, இன்னொரு இறக்கையில் அதற்கான விஷ முறிவு மருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஹதீஸ வந்து நம்மள பெரும்பாலான தோழர்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏதாவது விழுந்துருச்சுன்னா போதும் உடனே தூக்கி தூர ஊத்திருக்கன்றுவாங்க. ஏதாவது விழுந்து அப்படி செய்யலாம், ஆனா ஈ விழுந்து அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான வாக்கு, அவர்கள் உண்மையாளர்கள், உண்மைப்படுத்தப்பட்டவர்கள், அவங்க சொல்லக்கூடிய வாக்கு நமக்கு முன்னால மிக தெளிவாக இருக்குது. விழுந்துச்சுன்னா அதுல முக்கி எடுத்து போடுங்க. இன்றைக்கு அது விஞ்ஞான பூர்வமாக மருத்துவ அறிவியலின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ரஷ்ய விஞ்ஞானி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஈக்களுடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அவருடைய அறிவு என்ன சொல்லுதுன்னா, ஈங்கிறது ரொம்ப பலவீனமான ஒரு உயிரினம். ஆனா அந்த ஈ வாழ்றது எங்க அப்படின்னா கழிவுகள்ல தான் வாழுது, கழிவுகளை தான் முக்கியது. அப்ப பலவீனமான ஒரு உயிரினம் கழிவுகளுக்கு மத்தியில் இருந்தால் அது சீக்கிரம் என்ன செஞ்சிடணும், செத்து போயிடணும்ல. நம்ம பிள்ளைங்களை வந்து பச்சை குழந்தைங்க சுத்தமான இடத்துல வச்சுக்கங்கன்னு தானே சொல்லுவாங்க, நல்ல இடத்துல வச்சு பராமரிக்கணும் தானே சொல்லுவாங்க, ஏன்னா நோய் தொற்று வந்துடும் தானே சொல்லுவாங்க. அப்போ இயற்கையிலேயே கழிவுகளும் அசிங்கங்களும் அசுத்தங்களும் இருக்கின்ற இடம் என்பது கிருமிகள் நிறைந்த இடம். அந்த இடத்துல ஒரு உயிர் இருக்குதுன்னு சொன்னா அந்த உயிருக்கு பாதிப்பு ஏற்படணும், ஏற்படக்கூடாதா? பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் மனிதனுடைய முடிவு. அந்த முடிவோடு தான் அந்த ரஷ்ய விஞ்ஞானி என்ன செய்யறாரு, அந்த ஆராய்ச்சிக்கு போறார். ஏன் வந்து அந்த ஈக்கள் சாகிறது இல்லை, ஏன் அது உயிர் வாழுது, கிருமி தொற்று இருக்கணும் இல்ல. அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு பாத்திரத்துல எத்தனால ஊத்தி அதுல சில ஈக்களை பிடித்து உள்ளே போடுகிறார். சில மணி நேரங்கள் அந்த ஈக்கள் அந்த எத்தனால ஊறிக்கொண்டிருக்கிறது.
அதற்கு பிறகு அந்த விஞ்ஞானி அந்த எத்தனாலை எடுத்து பார்க்கிறார். அந்த பாத்திரத்துல அந்த தட்டுல மேல ஒரு படிமம் படிந்திருக்கிறது. அதை மட்டும் எடுத்து வலிச்சு அதை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தால் அது முழுக்க ஈக்களுடைய உடலில் இருந்த இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ரஷ்ய விஞ்ஞானி, ஒப்பீட்டளவில் மனித உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை விட அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி ஈக்களுடைய உடல்ல இருக்குது. அப்ப இதுதான் காரணம். அது எவ்வளவு பெரிய கழிவுகள் இருந்தா கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை உடலுக்குள்ள இறைவன் கொடுத்திருக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ங்கிறது நீங்க பொருத்தி பாருங்க. அதனுடைய ஒரு இறக்கையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இறக்கைங்கிறது இடது இறக்கைன்னு அர்த்தம். இன்னொரு ஹதீஸ்ல அப்படி வருது. அதனுடைய இடப்பக்க இறகில் நோய் இருக்கிறது, வலப்பக்க இறகில் அதற்கான விஷ முறிவு இருக்கிறது. ஈ விழும்போது முதல்ல எதைத்தான் உள்ள முக்குமா? அந்த இடப்பக்க இறக்கையில உள்ள முக்குமா? வலப்பக்க அந்த இதை தூக்கிருமா? இது இறைவனுடைய ஏற்பாடு. இன்பில்டாவே அதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் இந்த இதை. ஏன்னா அதுக்கு அது தேவைப்படுது. அதனால உள்ள முக்குறது விஷத்தை தான் அது முக்குமா? விஷ முறிவை மேலதான் வச்சுக்குமா? ஏன்னா அது தனக்கு தேவைன்னு தெரியுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, என்றைக்கோ சொல்லப்பட்ட விஷயம் சொல்லப்பட்ட நாளில் இந்த விஞ்ஞான முடிவுகளோடு அவர்களுக்கு அது தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க வஹீல இருந்து சொன்னாங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அறிவு என்பது ஒரு 1400 சொச்ச வருஷங்களாக இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த முஸ்லிம் சமூகத்தை காப்பாற்றிக் கொண்டே வருகிறதுன்னு சொன்னா, இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸும் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கு பலன் தந்து கொண்டே இருக்கிறது, வாழ்க்கை தந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சஹாபாக்கள் ஹதீஸ்னு சொன்னா உடனே அதுல அதிகமான ஆர்வம் காட்டுவார். குழப்ப விட்டுட்டு ஹதீஸுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட பெரும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கு பிறகும் தான் நமக்கு இந்த ஹதீஸ் கையில கிடைச்சிச்சு. அவங்க தங்களுடைய பணியை செய்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம கையில கொண்டு கொடுத்திருக்கிறாங்க இந்த ஹதீஸ. இப்பொழுது அந்த ஹதீஸுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வடிவம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. அத்தகைய பணியில் தான் இந்த ரஹீமா பதிப்பகம் மரியாதைக்குரிய ஹுசைனுல் ஆபிதீன் ஹாஜியார் அவர்கள் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நூலுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? புகாரியை படிச்சிருப்பாங்க, முஸ்லிமை படிப்பாங்க. இதே மாதிரி ஆதாரப்பூர்வமான 6 நூல்கள், அது அல்லாம ஒரு 3 நூல் இருக்குது. எல்லாம் சேர்த்து ஆதாரப்பூர்வமான 9 நூல்கள் சொல்லுவாங்க. இது அல்லாமல் இன்னும் 20க்கும் மேற்பட்ட நூல்களுடன் சேர்த்து மொத்தம் 34 நூல்கள்ல உள்ள ஹதீஸுகள் சலித்தெடுக்கப்பட்டு இதில் திரட்டப்பட்டிருக்கிறது. எப்படி திரட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, நூல்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரிப்பீட்டட் ஹதீஸ்லாம் வருங்க. ரிப்பீட்டட் ஹதீஸுகளை ஃபுல்லா கழிச்சிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் வரக்கூடிய ஹதீஸுகளாக பார்த்து இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் திறமையான அறிஞர்களால், அரபு அறிஞர்களால், எகிப்து அறிஞர்களால் வெறும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 8000 ஹதீஸுகள் இந்த நூலில் திரட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது வால்யூம் தான் இப்ப தமிழாக்கத்தில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 800-900 ஹதீஸ் இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாகங்கள் வர வேண்டியது இருக்கிறது. அப்படியான ஒரு ஹதீஸ் நூல் தான் இன்றைக்கு நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது. இந்த சமூகத்துக்கு இந்த தமிழாக்கத்தை, ஹதீஸை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, நல்ல யோசிச்சுங்க. எப்போதுமே ஒரு செல்வத்தை அந்த செல்வத்தினுடைய எதிரி எப்படி அணுகுகிறான் என்பதை பொறுத்து தான் அந்த செல்வத்தின் உடைமையாளர்கள் அதை பாதுகாக்க வேண்டும். ஹதீஸ் இருக்கு பாத்தீங்களா? குர்ஆன்ல இஸ்லாத்தின் எதிரிகள் குர்ஆனில் தங்களுடைய கைவரிசையை காட்ட முடியவில்லை. ஏன்னா அது பலமான கோட்டை, அது எஃகு கோட்டை, அதுல உள்ள நுழையவே முடியாது. எனவே இஸ்லாத்தின் எதிரிகள் உள்ளே நுழைவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் எது அப்படின்னு சொன்னா ஹதீஸ்கள் தான். அதுக்குள்ளதான் போனாங்க. நல்லா கவனிக்கணும். எந்த செல்வத்தை எதிரி அதிகமாக களவாடுவான் என்று சொன்னால், எதுல அதிகமான பழங்கள் இருக்குதோ அந்த மரம் கல்லடிப்படும். ஹதீஸ்களை எதிரிகள் அதிகமாக கையாடல் செய்கிறார்கள். எப்படி ஹதீஸ்ங்கிற செல்வத்துக்குள்ள பலவீனமான ஹதீஸ் எப்படி வந்துச்சு, அதே மாதிரி இட்டுக்கட்டுப்பட்ட ஹதீசுகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எல்லா எதிரிகள் மூலமாக உள்ளே திணிக்கப்பட்ட ஹதீசுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஹதீஸ்கள்ல இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க, ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருப்பதாக நானே பல மேடைகள்ல கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஆலிம்கள் பேசி கூட இந்த ஹதீஸை நான் கேள்விப்பட்டிருக்கேன். தாய் நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருப்பதாக அறிவிப்பாளரோடு நான் பல மேடைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் அதை பயன்படுத்தினதே இல்லை. நான் பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது முழுக்க முழுக்க இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸினுடைய இந்த வார்த்தை பயன்பாடு எப்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னா, தோழர்களே நல்லா கவனிக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஓரியன்டலிஸ்ட் சொல்லுவாங்க, இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்த மேல்நாட்டு அறிஞர்கள், அரபியில முஸ்தஷ்ரிகீன்னு சொல்லுவாங்க, மேல்நாட்டு அறிஞர்கள், கிழக்கையவாதிகள் சொல்லுவாங்க. அவர்கள் இஸ்லாத்தின் மீது விமர்சனம் வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அதை ஆய்வு செய்த போதுதான் இப்படிப்பட்ட புனைவுகளை, பொய்களை இஸ்லாத்துக்குள்ள, ஹதீஸ்களுக்குள்ள உள்ள நுழைக்கிறாங்க. ஆரம்ப காலத்திலேயும் நிறைய நுழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கு பின்னுள்ள காலங்களிலேயும் இப்படிப்பட்ட ஹதீஸ்களில் ஏராளமான கைச்சரக்குகளை உள்ளே நுழைத்திருக்கிறார்கள். நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த சமூகம் எதை மிகப்பெரிய செல்வமாக மதிக்கிறதோ அதைத்தான் சிதைக்க வேண்டும் என்று எதிரி நினைப்பான். எனவே நம்முடைய எதிரிக்கு நம்முடைய செல்வத்தின் மரியாதை, வேல்யூ தெரிகிறது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் விஷயம். அருமையான தோழர்களே, சஹாபாக்கள், தாபியீன்கள், அவர்களுக்கு பிறகு வந்த தலைமுறையினர்கள் மிக அழகாக ஹதீஸ் விஷயத்தில் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த சமூகத்தின் வரை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம கையில வந்துருச்சு. ஆனா கிடைச்ச இந்த செல்வத்தை தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேலைதான் இப்படிப்பட்ட தமிழாக்கங்கள். அழகான தமிழாக்கம். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய ஒரே நிறைவு செய்து கொடுக்கிறேன். வாசிப்பதற்கு எளிமையான தமிழில் இந்த தமிழாக்கம் வந்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியங்க. தமிழாக்கம்ங்கிற பேர்ல சில நூல்கள் எல்லாம் படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அரபியில புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை விட ரொம்ப கஷ்டமா தமிழாக்கம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம எளிமையான தமிழாக்கம் இதுல இருப்பது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சில மனிதர்களை நன்மைக்கு திறவுகோள்களாகவும் தீமைகளுக்கு பூட்டுகளாகவும் சில மனிதர்களை வைத்திருக்கிறான். அதே போல சில மனிதர்களை தீமைக்கு திறவுகோள்களாகவும் நன்மைகளுக்கு பூட்டுகளாகவும் சில மனிதர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் யாரை நன்மைகளுக்கு திறவுகோள்களாகவும் தீமைகளுக்கு பூட்டுகளாகவும் வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யாரை இறைவன் நன்மைக்கு பூட்டுகளாக தீமைக்கு திறவுகோள்களாக வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு வயல் என்ற கேடுதான் விளையும், நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. ரொம்ப அழகான ஹதீஸ் இது. இந்த ஹதீஸினுடைய அந்த மொழிபெயர்ப்பு இருக்கு பாருங்க, சில வார்த்தைகள் இருக்குதுங்க, ஆனா மிக அழகாக சொன்னா புரிஞ்சு. இப்ப நான் சொன்ன அதே மொழிபெயர்ப்பு அங்க இருக்கு, நான் சொன்ன அதே வார்த்தைகள் அங்க இருக்கு. அப்போ இதுல என்னன்னு சொன்னா, ஒரே வாசிப்பில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது இப்படி ஒவ்வொரு ஹதீஸையும் நம்மளால பார்க்க முடியாது. எனவே தாராளமாக இதை நீங்க வாங்கி படிக்கலாம், அன்பளிப்பு கொடுக்கலாம், பள்ளிவாசல், பொது நூலகங்கள் போன்ற இடங்களுக்கு தாராளமாக நன்மையை நாடி இதை நீங்கள் வக்ஃப் செய்யலாம். நிறைய நன்மைகள் நிச்சயமாக இதில் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட நூல்கள் சமூகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய செல்வங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த மக்கள் உண்மையில் மேன்மைக்குரியவர்கள். அல்லாஹ் அவருடைய பேரை நாங்க சொல்லல. அல்லாஹு தாலா இந்த பணியில் யாரையெல்லாம் தொடர்புடையவர்களாக வைத்திருக்கிறானோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நல்லரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலதி ஃபவஆஹா வஅத்தாஹா கமா சமிஅஹா. யார் என்னுடைய சொல்லை கேட்டு அதை மனநமிட்டதை போலவே அடுத்தவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கட்டும், அவர்களுடைய முகங்களை அல்லாஹ் செழிப்பாக்கட்டும், அவர்களுடைய மறுமை வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த கூட்டத்தை அங்கீகரிப்பானாக. இந்த நூலை யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அவர்களுடைய மறுமையின் தராசு தட்டில் கனமானதாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஸ்பாஹி ஹஸரத் அவங்க ரொம்ப அற்புதமான முறையில ஹதீஸுடைய வரலாற்றையும் நாம் இப்பொழுது வெளியாக்கக்கூடிய இந்த கிதாபினுடைய வரலாற்றையும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் ரொம்ப அற்புதமான முறையில் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹு தாலா ஹஸரத் அவர்களுக்கு மேலும் பர்க்கத்தையும் அருளையும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு குறிப்பாக வாலிப சமுதாயங்கள் ஹதீஸ பத்தி கேட்கறதுனாவே, ஒரு இமாம் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க வந்தாவே, இதற்கு நான் இன்ஸ்டால ஒரு ஹதீஸ பார்த்தேன், நானே இன்ஸ்டாகிராம் புகாரி முஸ்லீம் ஹதீஸ் கிதாப்லாம் போயிட்டு இப்போ இன்ஸ்டால பார்த்தேன்னு எல்லாமே இப்ப எங்க இருந்துட்டு இருக்கிறாங்க? இன்ஸ்டால இருந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நீங்க இன்ஸ்டால பாருங்க அல்லது பேஸ்புக்ல பாருங்க, எங்க வேண்டாலும் பாருங்க, ஆனா அதனுடைய விளக்கத்தை கல்விமான்கள் கிட்ட வந்து கேட்டு. ஏன்னா ஹதீஸ் என்பது ஹஸரத் அவங்க சொன்ன மாதிரி இஸ்லாத்துடைய அடிப்படை தூண்களில் 2 தூண்களில் 2வது தூண். சுன்னா இல்லாம குர்ஆன் இல்ல, குர்ஆன் இல்லாம சுன்னா இல்ல. அடுத்தபடியாக இந்த மஜ்லிஸுடைய 2வது அற்புதமான ஒரு நிகழ்வு குத்துபாத்தே மதராஸ். பொதுவாகவே வாலிபர்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் பேச்சாளர்கள் மேல ஒரு தனி ஈர்ப்பு. ஒரு சில பள்ளிக்கு போறாங்கன்னா, இந்த பள்ளியில இந்த இமாம் இருப்பாருங்க, அவங்க பேசுவாங்க, அவங்களுடைய பேச்சை கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு தனி கூட்டம் இருக்கும். மாஷா அல்லாஹ், அவர் பேசுறாரு, அவர் என்ன பேசுறாரு அது கேட்கறது 2வது விஷயம், அவரை பார்க்கணும், அவருக்காக போவாங்க. அந்த அடிப்படையில இந்த குத்துபாத்தே மதராசி கிதாப் இருக்கு, அந்த கிதாபினுடைய ஆசிரியர் சையது சுலைமான் நதுவி ஹஸரத் அவங்க மிகப்பெரிய ஆளி. அவங்க அந்த காலத்திலேயே மெட்ராஸுக்கு வந்து ஒரு அற்புதமான உரை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசின உரை, அந்நபியுல் முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு அரபியில கூட வந்து இந்த உரை வந்திருக்கு. ரொம்ப அற்புதமான உரை. மாஷா அல்லாஹ், இந்த உரையினுடைய தொகுப்பு கூட இப்போது வெளியாக இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம படிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் படிப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும். அது நம்முடைய அவங்க மேல நமக்கு முஹப்பத் வரும். மாஷா அல்லாஹ், அந்த கிதாபினுடைய விவரத்தையும் விளக்கத்தையும் நம்முடைய ஈதுகா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் இலியாஸ் ரியாஜி ஹஸரத் அவங்க, தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவுடைய துணை செயலாளர், அதே போல மாஷா அல்லாஹ் சமுதாய சிந்தனை உடையவங்க, சமுதாயத்துல பலவிதமான ஹிதுமாதுகளை செய்யக்கூடிய நம்முடைய கண்ணியம் மிகுந்த இலியாஸ் ரியாஜி ஹஸரத் அவங்க அந்த நூலை பற்றி உள்ள விளக்க உரையை இப்பொழுது நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். 2 நூல்கள் வெளியிடப்படுகின்ற ஒரு அறிவு சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு நான் இவ்வளவு கூட்டத்தை முதலில் எதிர்பார்க்கவில்லை. மற்றவர்களுக்கு இது குறைந்த கூட்டமாக தெரிந்தாலும் அறிவுசார் நிகழ்ச்சிகளுக்கு இவ்வளவு கூட்டம் வருவது ஒரு நல்ல சமிக்கையாக நான் அதை உணர்கிறேன். நான் இந்த நிகழ்வில் குத்துபாத்தே மதராஸ் என்கின்ற மௌலானா சையத் சுலைமான் நதுவி அவர்கள் 1925வது ஆண்டில் சென்னை பட்டணத்தில் ஆற்றிய 8 உரைகளின் தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த நூலின் உள்ளடக்கம் குறித்து உரையாற்ற பணிக்கப்பட்டிருக்கிறேன். தொடக்கத்தில் இந்த நூல் மெய்ப்பு திருத்தப்பட்ட நிலையில் எனக்கு இதனுடைய ரஃப் காப்பி கொடுக்கப்பட்டு இதை வாசித்து அணிந்துரை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது
எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நூல் என்கிற பெயரில் எதையாவது எழுதி மதிப்புரை கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் சமுதாயத்தில் இருக்கின்றது. அதுபோல இது ஒன்றாக இருக்கும் என்று கருதி கொஞ்சம் தயக்கமாக வாசித்த பிறகு நான் என்னுடைய கருத்துக்களை சொல்வேன் என்று சொல்லியிருந்தேன். அதற்காக ஒரு முறை நான் வாசித்தேன். மறுமுறை இந்த நூலின் ஈர்ப்பு என்னை வாசிக்க தூண்டி 2வது முறையும் நான் வாசித்தேன். 1925வது ஆண்டு என்பது இந்த நூலுடைய அணிந்துரையிலேயே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். உலக அளவில் சில அரசியல் மாற்றங்கள் அழுத்தம் திருத்தமாக ஏற்பட்ட ஆண்டு என்று நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். 1924வது ஆண்டில்தான் உலக முஸ்லிம்களுக்கு இருந்த ஒரே தலைமை ஐரோப்பிய நாடுகளின் சூழ்ச்சிகளால் அகற்றப்பட்டது. அதுவரைக்கும் துருக்கி ஹிலாபத்து தான் உலக முஸ்லிம்களுடைய அரசியல் வழியை தீர்மானித்துக் கொண்டிருந்தது. ஒரு நீண்டகால சதித்திட்டத்தின் அடிப்படையில் துருக்கிய கிலாபத்தை அகற்றினார்கள். அரசியல் ரீதியாக முஸ்லிம்களின் செல்வாக்கை வீழ்த்துவது மட்டும் அவருடைய நோக்கமாக இருக்கவில்லை. மாறாக நிரந்தரமாகவே இஸ்லாம் என்கிற ஒரு தத்துவம் அநீதிக்கு எதிராக போராடும்படி மனிதனை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் எங்கே மனித மனங்களில் செல்வாக்கு செலுத்துகிறதோ அந்த மனங்களின் சொந்தக்காரர்கள் அநீதிகளுக்கு அடிபணிவதில்லை. இதை வரலாற்றின் ஓட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் நாமும் உணர்கிறோம். எதிரிகள் நம்மை விட கூடுதலாக உணர்கிறார்கள். எனவே அப்படி இந்த அநீதிகளுக்கு எதிராக போராடித்தான் உலகத்தினுடைய சரிவாதியை தாண்டிய நிலங்களை முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய அரவணைப்பின் கீழ் வைத்திருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய பிடியின் கீழ் என்று நான் எங்கும் குறிப்பிடுவதில்லை. இஸ்லாம் என்பது ஒரு பிடி அல்ல, ஒரு கபுது அல்ல, அது ஒரு அரவணைப்பு, அது முஆனகா, ஆற தழுவிக் கொள்ளுகிற ஒரு கோட்பாடுதான் இஸ்லாம். அது ஆட்சி செலுத்துகின்ற நிலங்களில் இதர மதங்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பாக இருந்தன. இதர மதங்களின் கொள்கைகள் பத்திரமாக இருந்தன.